சமீபத்துல கலிபோர்னியால ஏற்பட்ட காட்டு தீய பற்றி செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. அமெரிக்காவுல நிகழ்ந்த மிகப்பெரிய இயற்கை பேரிடர் இதுதான்னு சொல்றாங்க. 15,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குதாம். 2025 வருஷம் ஜனவரி 7ஆம் தேதி பயங்கரமான காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல வேகமா பரவச்சுது. 40,000 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் நெருப்புனால சூறையாடப்பட்டுச்சுது. 1,50,000 மேலான குடியிருப்பு பகுதிகளை காலி செஞ்சாங்க. பல்லாயிரக்கணக்கான வீடுகளும் வியாபார ஸ்தலங்களும் அழிஞ்சிட்டுது. காட்டுத்தீ யாருக்கும் எந்த பாரபட்சமும் காமிக்கல. ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. கலிபோர்னியாவுல ஒவ்வொரு வருஷமும் காட்டுத்தீ ஏற்படுறது வழக்கமான விஷயம்தான். ஆனா இதுல சோகம் என்னன்னா, இந்த வருஷம் தீய அணைக்க தீயணைப்பு வீரர்கள் வேகமா போனப்போ ஃபயர் ஹைட்ரன்ஸ்னு சொல்லப்படுற நீரேற்றங்கள் காலியா இருந்தத பார்த்தாங்க. உலகத்திலேயே மிகவும் பணக்கார மாநிலங்கள்ல ஒன்னான கலிபோர்னியாவுல நெருப்பு அணைக்க உபயோகப்படுத்தும் நீரேற்றங்கள்ல நீர் இல்ல. இது எவ்வளவு ஆச்சரியமான அதிர்ச்சியான விஷயம்! இது நம்ப முடியாத உண்மை. சாதாரண தண்ணிய முன்னேற்பாடோட சேர்த்து வைக்காததுனால இவ்வளவு பெரிய அழிவு. கலிபோர்னியாவை மறுபடியும் சீரமைக்க இன்னும் 10 வருஷங்கள் ஆகும். இந்த இயற்கை அழிவுல நாம படிக்க வேண்டிய பாடம் இருக்குது. இந்த உலகம் எவ்வளவு பலவீனமானதுன்னு, நாம எவ்வளவு தூரம் பணிவுக்கும் தாழ்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதும் நாம தெரிஞ்சுக்கிறணும். நாம நிறைய சாதிச்சிட்டோம், டெக்னாலஜியில முன்னேறிட்டோம்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இயற்கை அழிவுக்கு முன்னால நம்மால எதுவும் செய்ய முடியலையே. பணம், பதவி, பலம், அறிவு எதுவுமே ஒண்ணுமில்ல அப்படிங்கறத நாம தாழ்மையோட ஏத்துக்கிடணும். ஆண்டவரை தவிர வேற யாரும் வேற எதுவும் நமக்கு உண்மையான பாதுகாப்பை தர முடியாதுங்கிறதையும் புரிஞ்சு அவரை மட்டுமே நம்பி வாழுவோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றது மாதிரி நாமும் சொல்வோம்.